தனி தொகுதி, தி ரிசர்வ்ட் கான்ஸ்டிடுவன்சி. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே வாக்குரிமை இருக்கு. ஆனா பிரதிநிதித்துவம் ஆதிக்கக்காரர்கள் மட்டுமே அதிகம் இருந்த அரசியல் களத்துல ஒடுக்கப்பட்டவரின் குரலும் ஒலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் தனி தொகுதி. பொதுவா தனி தொகுதி அப்படின்னா அந்த தொகுதியில போட்டியிடக்கூடிய வேட்பாளர் நிச்சயமா பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவராக தான் இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு தனி தொகுதியில 100 வேட்பாளர்கள் போட்டியிட்டாலுமே அந்த 100 வேட்பாளருமே நிச்சயமா பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவராக தான் இருக்கணும். 1932 அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் செய்த போராட்டத்தின் முடிவாதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்துக்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்குமே சொத்து வச்சிருக்கவங்க மட்டும்தான் வாக்களிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை இருந்தது. 1952 சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடக்குது. 1952 தேர்தலையும் சரி, அதுக்கு அடுத்து நடந்த 1957 தேர்தலையுமே சரி, இரட்டை உறுப்பினர் முறை தான் பின்பற்றப்பட்டு வந்தது. இரட்டை உறுப்பினர் முறை அப்படிங்கிறது ஒரு தொகுதியில 2 எம்எல்ஏ தேர்வு செய்யப்படுவாங்க. ஒரு எம்எல்ஏ பொது பிரிவை சார்ந்தவராகவும் இன்னொரு எம்எல்ஏ பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவராக இருப்பாங்க. இதையெல்லாம் மாத்தி தான் 1962 தனி தொகுதியை கொண்டு வராங்க. இப்ப வரைக்குமே இந்தியாவில இந்த தனி தொகுதி முறை தான் பின்பற்றப்பட்டு வருது. நம்ம தமிழ்நாட்டுல பட்டியல் சமுதாய மக்களுக்காக 44 தொகுதிகளும் பட்டியல் பழங்குடியின சமுதாய மக்களுக்காக 2 தொகுதிகள்னு மொத்தம் 46 தொகுதிகள் தனி தொகுதிகள் இருக்கு. உங்க மாவட்டத்துல எந்த தொகுதி தனி தொகுதின்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல எந்தெந்த தொகுதியெல்லாம் தனி தொகுதின்னு தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா அரசியல் அகராதி பேஜை ஃபாலோ பண்ணிட்டு தனி தொகுதின்னு ஜஸ்ட் கமெண்ட் மட்டும் பண்ணுங்க.